ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்த பிளாஸ்ட். ஊர் என்ன சொல்லும்? 4 பேர் நினைப்பாங்க. நம்ம ஊர்ல பாதி பேரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிறதே இந்த 2 கேள்விகள் தான். பொறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நம்ம செய்ற பாதி விஷயங்கள் நமக்காக இல்லாம இந்த 4 பேருக்காகவே தான் இருக்கும். இந்த 2 கேள்விக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரே விஷயம் எதுன்னா, போலி கௌரவம் தான். இல்லாத ஒண்ண இருக்கிற மாரி காட்டுறதும், அடுத்தவங்க மெச்சுக்கிறதுக்காக வாழ நினைக்கிறதும் தான் இந்த போலி கௌரவத்தோட அடிப்படையே. ஆனா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா, இதனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்த விட இழக்கிற நிம்மதியும், பணமும் தான் அதிகம். முதல்ல இந்த போலி கௌரவம் எங்கெங்கலாம் நம்ம வாழ்க்கையில விளையாடுதுன்னு பார்ப்போம். ஒரு சாதாரண வீட்ல கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, கையில 5 பைசா காசு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஊரே வியந்து பார்க்கணும்னு நம்ம குடும்பத்த கௌரவம் குறையக்கூடாதுன்னு கடன் வாங்கி, நகைய அடகு வச்சு, பிரம்மாண்டமா மண்டபம் பிடிச்சு கல்யாணம் நடத்துவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? கல்யாணம் முடிஞ்சதும் கடன் அடைக்க வருஷக்கணக்கா குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படும். அன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு, உப்பு கம்மி, காரம் அதிகம் அப்படின்னு குறை சொல்லிட்டு போனவன், அந்த 4 பேரும் நாளைக்கு வந்து கடன் அடைக்க போறாங்களா என்ன? கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த வீண் கௌரவம்ன்றேன் நானு. அடுத்து பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல. என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறான்னு 4 பேத்துக்கிட்ட பெருமையா சொல்லிக்கிறதுக்காக, பிள்ளைங்களோட உண்மையான ஆசைகள மிதிச்சிடுறோம். அவங்களுக்கு பிடிச்ச கலை, இசை, விளையாட்டுன்னு வேற வழிகள அடைச்சு, அவங்கள வலுக்கட்டாயமா ஏதோ ஒரு படிப்புல போய் திணிக்கிறோம். அப்புறம் அந்த பையனோ, இல்ல பொண்ணோ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம மன அழுத்தத்துல கஷ்டப்படும்போது, நம்ம காப்பாத்த நெனச்ச அந்த கௌரவம் எங்க போகுது? இது ஒரு கேள்விக்குறி தான். பிள்ளைங்களோட நிஜமான திறமையும், சந்தோஷத்தையும் விட சமூகத்துல நம்ம காட்டுற இந்த போலி கௌரவம் தான் நமக்கு முக்கியமா போச்சு. இன்னும் சொல்லப்போனா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இது பெரிய பிரச்சனையா இருக்குன்றேன். சொந்தமா ஒரு பைக் வாங்கவே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா கூட, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் அப்படின்னு நாமளும் கடன் வாங்கி கார் வாங்குவோம். கையில காசு இல்லன்னா கூட பிராண்ட் துணி தான் போடும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்போம். சின்ன சின்ன வேலைங்க செய்யக்கூடாதோ? சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடாது செய்யறதுக்கு கூட, ஐயோ! இது நம்ம செஞ்சா நம்மள மத்தவங்க கீழ நெனச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுவோம். இதெல்லாம் யாருக்காக? நம்ம மன திருப்திக்காகவா? கிடையாது. மத்தவங்க கண்ணுக்கு நம்ம கெத்தா தெரியணுன்ற அந்த போலி கௌரவத்துக்காக தான். இந்த போலி கௌரவத்தினால ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அது மனித நேயத்தையும், அன்பையும், நிம்மதியையும் மொத்தமா கொல்றது தான். நம்ம ஜாதி, நம்ம அந்தஸ்து, நம்ம கௌரவம்னு சொல்லி சொல்லி மனசுக்கு புடிச்சவங்கள பிரிக்கிறதும், கூட பொறந்த பந்தங்கள ஒதுக்கி வைக்கிறதும் தான் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற மிகப்பெரிய சோகமே. சொந்த செலவுகள சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பொருத்தமான ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த போலி கௌரவம் தான். கடன் தொல்ல, தூக்கமின்மை, மன அழுத்தம், குடும்பத்துல நித்தமும் சண்டை, இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நம்ம போத்தி வச்சிருக்கிற இந்த போலி கௌரவம் தான். வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்றதுக்காக, அடுத்தவன் கைத்தட்டி மெச்சுக்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்குதோ, அத வச்சு நிம்மதியா வாழ கத்துக்கணும். கடன் வாங்கி காடு வாங்குறத விட, கஞ்சி குடிச்சாலும் கடன் இல்லாம வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. யாரோ 4 பேருக்காக வாழ்றத நிறுத்திட்டு, நமக்காகவும், நம்மளோட உண்மையான குடும்பத்துக்காகவும், நம்மளோட மன நிம்மதிக்காகவும், சந்தோஷத்துக்காகவும் வாழ பழகிப்போம். என்ன தோணுதோ, நமக்கு என்ன தோணுதோ, என் குடும்பத்துக்கு எது நல்லதோ, அதுதான் என் வாழ்க்கைன்னு தைரியமா இருக்கணும்ன்றேன் நானு. இந்த போலி கௌரவ பாரத்த தூக்கி எறிஞ்சிட்டு, நிஜமான எளிமையும், சந்தோஷத்தையும் கையில எடுப்போம். இத்தோட இந்த தலைப்ப முடிச்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல போலி கௌரவம்னு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கள உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை உங்கள வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். கொஞ்சம் படபடப்புனால கொஞ்சம் வார்த்தை சிதறிருக்கலாம். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.